வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசுக்கு எதிரான பேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்காதிருப்பது அந்த கட்சிக்கு அரசியல் ரீதியில் கடுமையான பின்னடைவாக அமையும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எச்சரிக்கை. 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுன சார்பில் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக நிற்பார் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன தெரிவிப்பு. வெளிநாடுகளில் ஒளிந்து வாழும் பாதாள குழு உறுப்பினர்களின் நாட்டுக்கு மீள கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கைக்கு வரும் அனைத்து குறுகிய கால சுற்றுலா பயணிகளும் 2025 அக்டோபர் 15ஆம் தேதி முதல் மின்னணு பயண அங்கீகாரம் பெற வேண்டும் என்று குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் முந்தைய அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளது. திணைக்களம் தெரிவிக்கையில் 2025 அக்டோபர் 13ஆம் தேதி வெளியிடப்பட்ட அந்த அறிவிப்பு மேலதிக அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் ETA மற்றும் விசா வழங்கும் சேவைகள் தற்போது வழிமுறைகளின் கீழ் வழமையாகவே தொடரும். எனவே பயணிகள் 2025 அக்டோபர் 15ற்கு முன் இந்த அதே நடைமுறையின் கீழ் விசாக்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஜெர்மனி அரசு இலங்கை உட்பட 6 நாடுகளுக்கான பயண ஆலோசனைகளை புதுப்பித்துள்ளது. இவை கனடா, பிரான்ஸ், மொராக்கோ, டென்மார்க் மற்றும் மலேசியா போன்ற நாடுகளையும் உள்ளடக்குகின்றன. குறிப்பிட்ட நாடுகளில் அதிகரித்து வரும் போர் அச்சுறுத்தல்கள் மற்றும் அரசியல் அமைதியின்மை போன்ற சூழ்நிலைகளின் காரணமாக ஜெர்மனி தனது குடிமக்களிடம் அந்த நாடுகளுக்கு பயணிக்கும் போது அதிக எச்சரிக்கையுடன் நடக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. இன்று காலை 8 மணிக்கு நாடு முழுவதும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்த அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் வேலை நிறுத்தம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதேச, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஜெனரல் மற்றும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்க பிரதிநிதிகள் இடையிலான சிறப்பு கலந்துரையாடலின் போது எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் அரச மருத்துவர்களின் இடமாற்றங்களை உரிய நடைமுறைகளை மீறி ஒருதலை பட்சமாக செயல்படுத்தும் முயற்சிகள் நிறுத்தப்படும் என்று ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடமாற்றங்கள் நிர்ணயிக்கப்பட்டபடி கால அளவில் சட்ட அளவில் நடைமுறைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்றும் இரு தரப்பும் இணங்கியுள்ளன. இந்த ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்து மூலம் உறுதிப்படுத்தப்பட உள்ளன என்றும் அதுவரை வேலை நிறுத்தம் இன்று மதியம் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுகிறது என்றும் சங்கம் அறிவித்துள்ளது. அதேவேளை ஒப்பந்தங்கள் நடைமுறையில் அமல்படுத்தப்படாவிட்டால் எந்த நேரத்திலும் வேலை நிறுத்தத்தை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகளின் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மருத்துவர்களின் இடமாற்றங்கள் தொடர்பான முரண்பாடுகள் கடந்த சில வாரங்களாக நீடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் நவம்பர் 23ஆம் தேதி நுகைக்குடியில் நடைபெறவுள்ள அரசுக்கு எதிரான பெரும் பேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்காதிருப்பது அரசியல் ரீதியில் அந்த கட்சிக்கு கடுமையான பின்னடைவாக அமையும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசின் ஊழல், தவறான நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இணைந்து நவம்பர் 21ஆம் தேதி நுகைக்குடியில் பெரும் கூட்டமும் எதிர்ப்பு பேரணியும் நடத்த தீர்மானித்துள்ளன. இதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, பிபித்ரு ஹெலவுரிமைய மற்றும் ஐக்கிய முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா மகாஜனா கட்சி ஆகியவை தமது ஆதரவை அறிவித்துள்ளன. ஆனால் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த பேரணியில் பங்கேற்காது என்று முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் SLPP ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அரசுக்கு எதிரான பேரணியில் பங்கேற்பதா இல்லையா என்பது ஐக்கிய மக்கள் சக்தியின் உரிமை, அதை நாம் மதிக்கின்றோம். ஆனால் பிரதான எதிர்க்கட்சியாக அதன் பொறுப்பை சரியாக நிறைவேற்றும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இன்னமும் காலம் உள்ளது. நுகைகுடை கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்பார்கள் என்று நம்புகின்றோம். ஆனால் பங்கேற்காதிருப்பது அந்த கட்சிக்கு அரசியல் ரீதியில் பெரிய பாதகமாக மாறக்கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். எதிர்வரும் 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக நிற்பார் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் கட்சிக்குள் நாமல் ராஜபக்சவை மிக சிறந்த மற்றும் பொருத்தமான வேட்பாளர் என்று அவர் கூறினார். அடுத்த ஜனாதிபதி தேர்தல் குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னமும் காலம் உள்ளது. எனினும் நாட்டின் மக்கள் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட தலைவரையே ஆதரிப்பார்கள். கட்சிகளுக்கும் இத்தகைய தலைவர்களையே முன்னிறுத்தும். கடந்த முறை கடினமான சூழ்நிலையில் நாமல் ராஜபக்ச போட்டியிட்டார். நமது கட்சியால் தற்போது ஜனாதிபதி வேட்பாளராக பொருத்தமானவர் நாமல் ராஜபக்ச தான். அவர் தன்னை அரசியல் ரீதியாகவும் பொதுமக்கள் நம்பிக்கையிலும் தொடர்ந்தும் பலப்படுத்தி வருகின்றார் என்று லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் ஒளிந்து வாழும் பாதாள உலக குழு உறுப்பினர்களை நாட்டுக்கு மீள கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் அவர் கூறுகையில், மொத்தம் 216 பேருக்கு எதிராக சிவப்பு பிடிப்பிராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் அனைவரும் பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்கள் அல்லர். சுமார் 82 பேர் அந்த குழுவுடன் நேரடியாக தொடர்புடையவர்கள். இதுவரை 17 பேரை நாட்டுக்குள் மீள கொண்டு வர முடிந்துள்ளது.
பாதாள உலக குழுவை சேர்ந்த பெரும்பாலானோர் தற்போது துபாயில் தஞ்சமடைந்துள்ளனர். மேலும் சிலர் வெளிநாட்டு சிறைகளில் உள்ளனர். அவர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு தேவையான ராஜதந்திர முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. இந்தோனேஷியாவில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் போல் எதிர்காலத்திலும் இதேபோன்று கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நாட்டில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் பதுங்கி வாழ்வதற்கான வாய்ப்பை யாருக்கும் வழங்க மாட்டோம் என்றும் அவர்கள் கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் இதற்காக நீதியமைச்சரின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்று பொதுவாக பிள்ளையான் என்று அறியப்படும் அவரின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக குற்றம் சாட்டி தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனுவின் விசாரணை இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பாக பிள்ளையானின் சட்டத்தரணியான முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று அவரை சந்தித்தார். அப்போது வழக்கு முன்னேற்றம் குறித்து இருவரும் கலந்துரையாடியதாக கமன்பில தெரிவித்துள்ளார். அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து வந்தாலும் உண்மையில் அவர் மீது 2006ஆம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான வழக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் காணாமல் போன பேராசிரியர் யார் என்பது கூட பிள்ளையானுக்கு தெரியாது என்று புதிய கமன்பில குறிப்பிட்டுள்ளார். தனது கைது மற்றும் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டிருப்பதற்கு எந்தவித சட்ட அடிப்படையும் இல்லை என்பதோடு இதன் மூலம் தனது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறி அதற்கான உத்தரவை வழங்குமாறு கோரி பிள்ளையான் தாக்கல் செய்த மனு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பிள்ளையான் கடந்த ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டு இதுவரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் 2 மேகசின்களும் வயர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் பல்கலைக்கழக நூலகப்பதியை சுத்தம் செய்த வேளை குறித்த பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் போலீசாருக்கு தெரியப்பட்டதை அடுத்து அங்கு நேற்று இரவு முதல் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை குறித்த பகுதிக்கு விரைந்த போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் அந்த துப்பாக்கி பாகங்கள் 2ஐயும் வயர்களையும் மீட்டுச் சென்றுள்ளனர். இலங்கை பொருளாதார மீட்சியின் முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றது. இந்த வேளையில் சீன நாணயத்தின் மூலமான கொடுக்கல் வாங்கல்களை விரிவுபடுத்துவதானது இலங்கைக்குள் வர்த்தக மற்றும் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கும் நிதியியல் கட்டமைப்பை நவீனப்படுத்துவதற்கும் பங்களிப்பு செய்யும் என்று இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஹெங்காங் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சீன நாணயத்தை சர்வதேச மயப்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் ஸ்தாபிக்கப்பட்டு இந்த வருடத்துடன் 80 வருடங்கள் பூர்த்தியடைகின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் உருவாக்கம் முதல் சர்வதேச நாணய கட்டமைப்பானது டொலரை மையப்படுத்திய நாணய மாற்று வீத முறைமையில் இருந்து டொலரை மையப்படுத்திய மிதக்கும் வீத முறைமையாக நிலமாற்றம் அடைந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் சமீபத்தில் சீன நாணயத்தின் பரவலான பயன்பாடானது வெளிநாட்டு கையிருப்புகளின் கட்டமைப்பை பல்வகைப்படுத்துவதற்கும் நாணய மாற்று வீத அச்சுறுத்தல்களை குறைப்பதற்கும் பரஸ்பர வர்த்தக மற்றும் முதலீட்டு நிலையானதும் குறைந்த செலவினத்துடனான கொடுக்கல் வாங்கல்களை ஊக்குவிப்பதற்கும் பெரிதும் உதவும். இலங்கை பொருளாதார மீட்சியின் முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றது. இந்த வேளையில் சீன நாணயத்தின் மூலமான கொடுக்கல் வாங்கல்களை விரிவுபடுத்துவதானது இலங்கைக்குள் வர்த்தக மற்றும் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கும் நிதியியல் கட்டமைப்பை நவீனமயப்படுத்துவதற்கும் பங்களிப்பு செய்யும் என்றார். இலங்கை சுங்க திணைக்களம் இந்த ஆண்டின் வருவாய் வசூலில் வரலாற்று சாதனை ஒன்றை நிகழ்த்தியுள்ளது. நேற்றைய நிலவரப்படி சுங்கத்தால் வசூலிக்கப்பட்ட மொத்த வரி வருவாய் 2 டிரில்லியன் ரூபாவை தாண்டியுள்ளது. இதன் மூலம் 2025ஆம் ஆண்டுக்கான 2.115 டிரில்லியன் ரூபாய் வருவாய் இலங்கை சுங்கம் வெற்றிகரமாக நெருங்கி வருகிறது. இது இலங்கை வரலாற்றில் அரசாங்க வரி வசூல் திணைக்களம் ஒன்றால் ஒரே ஆண்டில் சேகரிக்கப்பட்ட மிக உயர்ந்த வருவாயாக கருதப்படுகிறது. மொத்த வருவாயில் மோட்டார் வாகனங்களிலிருந்து மட்டுமே 630 பில்லியன் ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டின் முடிவிற்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட கூடுதலாக 300 பில்லியன் ரூபாய் வருமானம் பெற முடியும் என்று நம்பிக்கையினையும் சுங்க திணைக்களம் வெளியிட்டுள்ளது.